நமஸ்தே. இந்த சாப்டரில் பூர்ண பூத்கால், அதாவது இறந்த கால முற்றுவினை, தமிழில் சொன்னோம்னா இங்கிலீஷில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இதில் தா வரும். அதாவது மைம் ஆயா தா, நான் வந்திருந்தேன். மெய்ம் உச்லா தா, நான் துள்ளி இருந்தேன். மெய்ம் உட்டா தா, நான் எழுந்திருந்தேன். மைனே உட்டாயா தா, நான் தூக்கி இருந்தேன். மெய்ம் உடாத்தா, நான் பறந்திருந்தேன். மெய்ம் உத்ராத்தா, நான் இறங்கி இருந்தேன். மைனே உத்தாராத்தா, நான் இறக்கி இருந்தேன். அதாவது இப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியும். எதை இறக்கி இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு லக்கேஜ் அந்த மாதிரி பதில் சொல்லலாம். மைனே ஓடாத்தா, நான் போர்த்தி இருந்தேன். மைனே கமாயாத்தா, நான் சம்பாதித்திருந்தேன். மைனே கியாத்தா, நான் செய்திருந்தேன். மைனே கஹாத்தா, நான் சொல்லி இருந்தேன். மைனே காட்டாத்தா, நான் வெட்டி இருந்தேன். மெய்ம் காம்பாத்தா, நான் நடுங்கி இருந்தேன். மெய்ம் கூதாத்தா, நான் குதித்திருந்தேன். மைனே கரிதாத்தா, நான் வாங்கி இருந்தேன். மைனே காயா தா, நான் சாப்பிட்டிருந்தேன். மைம்னே கிஜாயாத்தா, நான் பரிகசித்திருந்தேன். மைம்னே கீஞ்சாத்தா, நான் இழுத்திருந்தேன். மைனே கோயாத்தா, நான் தொலைத்திருந்தேன். மைனே கோலாத்தா, நான் திறந்திருந்தேன். மைம்னே காயாத்தா, நான் பாடியிருந்தேன். மைம் கிராத்தா, நான் விழுந்திருந்தேன். மைம் கப்ராயாத்தா, நான் பயப்பட்டு இருந்தேன். மெய்ம் குமாத்தா, நான் சுற்றி இருந்தேன். மைனே சக்காத்தா, நான் சுவைத்திருந்தேன். மெய்ம் சடாத்தா, நான் ஏறி இருந்தேன். மெய்ம்னே சபாயாத்தா, நான் மென்றிருந்தேன். மெய்ம் சம்காத்தா, நான் பிரகாசித்திருந்தேன். மெய்ம் சலாத்தா, நான் நடந்திருந்தேன். மைம்னே சாஹாத்தா, நான் விரும்பி இருந்தேன். மைனே சுராயாத்தா,